சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்னு இங்கே அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி வராங்க. அண்ணாமலை, நான் முத்து வீட்டுக்கே கிளம்புறேன். மீனா வீட்டுக்கு போனாதான் மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ருதியோட வீட்டுக்கு என்னால் வர முடியாதுன்னு மீனா வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே ஸ்ருதி பேச்சை கேட்டு ஸ்ருதி வீட்டுக்கு கிளம்பி வராங்க விஜயா. இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு, எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, இந்த கடையில் தான் நான் தங்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வீடு திருப்பி கிடைக்கவே கிடைக்காதா? நான் இப்படி யோசிக்காமல் செஞ்ச பிரச்சனையால் என் அம்மா இந்த வீட்டோட ஓனராக இருந்தாங்க. இப்போ எங்கே தங்குறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ ரவியோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு கடைக்கு வந்த இங்கே மனோஜும் ரொம்பவே யோசிக்கிறாரு. மீனாவும் முத்துவும் அண்ணாமலை சந்திரா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. சந்திரா உடனே அண்ணாமலை கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க. இங்கே அண்ணாமலை ரொம்பவே யோசிக்கிறாரு, அழ ஆரம்பிக்கிறாரு. விஜயாவும் மனோஜும் யோசிக்காமல் செஞ்ச பிரச்சனையால் இப்படி ஒரு நிலைமை வரும்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன், நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் எங்கள் வீட்டில் தங்கலாம், நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, உங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆறுதலாக பேசும்போது மீனா சொல்கிறாங்க, அம்மா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மாமா சரியாக சாப்பிடவே இல்லை, நீங்கள் உடனே சமையல் வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா, எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆசாசையாக என் பசங்களுக்காக அந்த வீடெல்லாம் கட்டினேன், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ மனோஜ் ஒரு பக்கம் இருக்கான், நானும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பிரச்சனைக்கு காரணமாக இருந்த விஜயாவும் ரவி ஸ்ருதி கூட அங்கே சுதா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சேன். நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. விஜயா என்னை ஏமாத்துனதே என்னால் தாங்கிக்க முடியல. இப்போ அந்த வீடையும் விட்டுட்டு இங்கே இருக்கேன். என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, மாமா, ஏற்கனவே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களை நான் தான் நல்லா பார்த்துக்கணும், அதனால் கவலைப்படாமல் இருங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையை நாங்கள் சமாளிச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே, நாங்கள் கண்டிப்பாக எல்லார்கிட்டேயும் பேசி இந்த வீடு எங்கள் வீடுன்னு அந்த வீட்டு பத்திரத்தையும் ஃபினான்சர்கிட்ட திருப்பி வாங்க தான் போகிறேன். எங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நினச்ச ஃபினான்சியருக்கு சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லும்போது, இப்போ கூட நீங்கள் செய்கிற உதவியை விஜயா புரிஞ்சுக்காம உங்கள் வீட்டில் தங்கவே முடியாதுன்னு இங்கே ஸ்ருதியோட வீட்டுக்கு கிளம்பி போன விஜயா கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லை. வசதியான வாழ்க்கை தான் வேணும்னு ஒரு பக்கம் விஜயாவும் நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மனோஜும் யோசிக்கிறான். இவங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ குடும்பத்தில் ஒத்துமையே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்போ கூட விஜயா அவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறான்னு நினைக்கும்போது என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல அப்படின்னு அண்ணாமலை பேசும்போது, அப்பா, அம்மா எங்களை புரிஞ்சிக்கவே வேண்டாம்ப்பா, வீட்டு பத்திரத்தை முதல்ல திருப்பி வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் வக்கீல்கிட்ட பேசி பார்க்குறேன்ப்பா, அவங்களால நமக்கு கண்டிப்பாக உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நீ எல்லார்கிட்டையும் பேசிட்டியே, இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தானே நீ எங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்க. எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு என்னால் நிற்கவே முடியாது முத்து. அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நானே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இனி என்ன செய்கிறது, அந்த வீட்டுக்கு நம்மளால் போகவே முடியாது. இனி அந்த வீடு நம்ம வீடு இல்லையே அப்படின்னு பேசும்போதே அண்ணாமலை அழ ஆரம்பிக்கிறாரு. மாமா, நீங்கள் காஃபியெல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க மீனா. ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா. கடைக்கு வந்த மனோஜ், என்ன, எத்தனை நாள் இந்த கடையில் தங்க முடியும், எவ்வளோ வசதியாக இருந்தேன், அப்புறம் என்னுடைய ரூமையும் முத்துவும் மீனாவும் வாங்கிக்கிட்டாங்க, அப்புறம் நான் அவங்க இடத்துல தான் தங்கியிருந்தேன், இப்போ எங்கள் அம்மாவோட வீடும் இல்லாமல் இனி கடையிலேயே தான் நான் இருக்கணும் போல் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே மனோஜோட ஃப்ரெண்டு என்னப்பா மனோஜ், இனி கடையில் தான் இருக்க போகிறேன்னு நீ எல்லா ஏற்பாடையும் செய்ய சொன்ன, அது எப்படிப்பா நீ கடையில் இருக்க முடியும், நீ இந்த கடையோட ஓனராச்சே, என்ன பிரச்சனை, என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் தான் ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கேன்ல, ஃபினான்சியர் சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை செஞ்சதால் நாங்கள் எல்லாரும் இங்கே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்கள் வீட்டில் நாங்கள் இல்லையே, எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் அப்பா முத்து மீனா வீட்டுக்கு போயிட்டாங்க, இங்கே ஸ்ருதியோட வீட்டுக்கு என் அம்மா கிளம்பிட்டாங்க. இப்போ நான் தான் கடையில் தங்கணும், சரியாக சாப்பிடவும் முடியாமல் நான் தான் கஷ்டப்பட போகிறேன். மீனா சமைச்சு கொடுக்கும்போது மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சேன். ஆனால் இப்போ நான்
இனி எப்படி சாப்பிட போகிறேன், எப்படி இங்கே தங்க போகிறேன்னு ஒன்றுமே புரியல. அதான் எல்லா ஏற்பாடையும் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா மனோஜ், நீ தானே கடன் வாங்கியிருக்க, இந்த பிரச்சனையை நீ தானே சமாளிக்கணும். இந்த பணத்தை நீ திருப்பி தந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. உங்கள் அம்மாவோட வீடு, அவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. உங்கள் அப்பாவும் உங்களுக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன் உங்கள் அப்பா அண்ணாமலை சேர்த்து வச்ச பணத்தை ஃபினான்ஸர்கிட்ட கொடுத்து உனக்கு பெரிய உதவி செஞ்சது அண்ணாமலை தானே. அப்புறம் நீ மீதி பணத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் கிட்ட பணம் இல்லை, ஏன் உங்கள் எல்லாருக்கும் சரியாக சம்பளமே கொடுக்க முடியல, இதில் நான் வேற பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படி கோவப்படுற, ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போனால் தானே உங்கள் அப்பா சந்தோஷப்படுவார், உங்கள் அம்மாவும் நிம்மதியாக இருப்பாங்க. நீ எப்பயுமே உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற, பணம் இல்லைன்னு சொல்கிற, ஆனால் பிரச்சனையை பேசி சமாளிக்க வேண்டியதானேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. வீடை யார்கிட்டயாவது கொடுத்துடலாம், அதன் மூலமாக பணம் வரும், ஃபினான்சர்கிட்ட கொடுக்கலான்னு சொன்னேன். என் பேச்சை யாருமே கேட்க தயாராக இல்லை. முத்துவும் மீனாவும் என்ன சொன்னாலும் அது எல்லாமே சரிதான் அப்படின்னு என் அப்பாவும் அம்மாவும் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? ஏன் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் பாரு, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே கடையில் தான் தங்க போகிறேன். இதுக்கும் காரணம் அந்த முத்து தான். முத்து பேச்சை கேட்டு தான் யாருமே என்னை கண்டுக்கல. அதனால தான் எனக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யுங்கன்னு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் எந்த ஏற்பாடையும் செய்யாமல் என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட வந்து இங்கே மனோஜ் பேச ஆரம்பிக்கும் போது, இதெல்லாம் சரியில்லை மனோஜ். நீ கடன் வாங்கிட்டு இப்போ உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதை பற்றியெல்லாம் யோசிக்காம உனக்கு இங்கே வசதியாக எல்லா ஏற்பாடும் கிடைக்கணும்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நீ இந்த கடைக்கு ஓனர் தான்ப்பா, ஆனால் நீ சொல்கிற எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது, என் வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வர வர யாரும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சரியாக சம்பளம் கூட கொடுக்க முடியல. எல்லா பணத்தையும் எப்படி ஃபினான்சர்கிட்ட தர முடியும்? ஆமாம், ஃபினான்சியர் வந்து இப்போ தான் நமக்கு அந்த பேப்பர்லாம் அனுப்புனாரு. நீங்கள் கண்டிப்பாக எல்லா பணத்தையும் உடனே தரணும்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் கூட நமக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான நேரமே தராம உடனே எல்லா பணத்தையும் தரணும்னு சொன்னா எப்படி முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவ்வளோ அவசர அவசரமா நமக்கு பிரச்சனை செய்யணும்? கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பணத்தை தந்துருவோன்னு மீனாவும் முத்துவும் பேசியும் எதுக்காக ஃபினான்சியர் இப்படிலாம் செய்யணும்? ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு மனோஜ். ஸ்ருதியும் ரவியும் இங்கே சுதா வீட்டுக்கு வரும்போது சுதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இங்கே பாருங்க, நம்ம பொண்ணு நம்ம வீட்டு மாப்பிள்ளை ரவியை வேற கூப்பிட்டு வரா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரொம்பவே பதட்டமாக விஜயாவும் வராங்க. என்ன, நம்ம சம்மந்தி விஜயா வேற வந்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு வாசுதேவனும் சுதாவும் யோசிக்கும்போது அங்கே வந்த சுதா வந்து, என்ன ஸ்ருதி, உன்னுடைய மாமியார்லாம் வந்திருக்காங்க, நீயும் நம்ம வீட்டு மாப்பிள்ளையும் தான் வரீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் என்ன இவங்களை கூப்பிட்டு வந்திருக்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இனி நீயும் ரவியும் நம்ம வீட்டில் தான் தங்க போகிறீங்களா? நானும் நினச்சேன் நீங்கள் மனசு மாறணும், நம்ம வீட்டுக்கு வந்து எப்பயும் போல் வசதியான வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்போ நீங்கள் வந்தது சந்தோஷந்தான், ஆனால் விஜயா எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது உடனே ரவி சொல்கிறாங்க, இல்லை அத்தை, நீங்கள் கோவப்படாதீங்க, எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை. அதனால் என் அம்மாவும் மனோஜும் எங்கள் பேச்சை கேட்காம ஃபினான்சர்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டாங்க. பணத்தை எங்களால் திருப்பி தர முடியல. அதனால தான் இப்போ நாங்களே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கவே முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சிந்தாமணியோட வேலை தானே தெரியும். எங்களை தலைகுனிய வைக்கிறதுக்காகவே எங்கள் அம்மா மனசை மாற்றி அவங்கள ஏமாற்றி வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டாங்க. இப்போ முத்துவும் மீனாவும் முடிஞ்ச அளவு சம்பாதிச்சு அந்த பணத்தை கொடுத்தாலும் மீதி பணத்தை தர முடியல. ஆனால் உடனே நீங்கள் பணத்தை கொடுக்கணும்னு அவங்க பேசி இப்படிலாம் பிரச்சனை செஞ்சிட்டாங்க. அதனால தான் அவங்களா எங்களை அங்கேருந்து அனுப்புறதுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். எங்கே தங்குறது, எங்கே போகிறது ஒன்றுமே புரியல. அதான் இங்கே முத்துவும் மீனாவும் என் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. என் அப்பா அங்கேயே தங்கிடுவாங்க. அதான் என் அம்மாவை என் கூட கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே மீனா அண்ணி வந்து என் அம்மாவையும் அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஆனால் என் அம்மா தான் அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தான் என் அம்மாவை உங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் எங்கள் வீடு கிடச்சிரும், நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ளை, என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் எதையும் எங்ககிட்ட சொல்லாமல் ஏன் இவ்வளோ அமைதியாக இருந்தீங்க? ஸ்ருதி, நீயாவது உண்மையை சொல்லியிருந்தா நாங்களே உங்களுக்கு உதவி செஞ்சுருப்போம், பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி, நான் முன்னாடியே உங்களை பற்றி யோசித்தேன். ஆனால் எப்படி உங்ககிட்ட உதவி கேட்குறதுன்னு தான் நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருந்தது.
வீட்டில் எல்லாரும் எங்களை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசுனாங்க. ஆனால் உங்ககிட்ட உதவி கேட்டிருந்தா பணமும் கிடச்சிருக்கும். என் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. என் வீடையும் விட்டுட்டு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது சுதா விஜயாவை கவனிக்கிறாங்க. நான் வந்து உண்மையாகவே விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு பேசவே இல்லை. போனா போதுன்னு பேசினா உடனே இவங்க பணத்தை கேட்பாங்க போலயே. நான் தான் இனி பொறுமையாக இருக்கணும். ஏற்கனவே ரோகிணிக்கு கொடுத்த பணமும் திருப்பி கிடைக்கவே இல்லை. இதில் விஜயா வேற இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாங்க. இனி பணத்தை பற்றி பேசவே கூடாது. கொஞ்ச நாள் விஜயா நம்ம வீட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே விஜயாவை முதல்ல இங்கேருந்து அனுப்பணும். விஜயா என் சம்மந்தி தான், இருந்தாலும் இவங்க எதுக்கு என் வீட்டில் தங்கணும்? என் பொண்ணு ஸ்ருதியும் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ரவியும் இங்கே தங்கினா எனக்கு போதும். ஆனால் விஜயா இவங்க கூட வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதில் நான் வேற இவங்களுக்கு உதவி செய்யணுமா? இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. இவங்க வீட்டு மருமக ரோகிணியை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறேன். இதில் இவங்களுக்கு வேற பணம் கொடுக்கணுமா? அப்படியே உதவி செஞ்சாலும் மீனாவும் முத்துவும் எங்களை ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க. அவங்க திருந்தவே மாட்டாங்க. இதில் இவங்களுக்கு உதவி செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஆனால் இப்போ ரவியும் ஸ்ருதியும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால் நான் பொறுமையாக தான் இருக்கணும். இவங்கக்கிட்ட நல்ல பேர் தான் வாங்கணும். அதனால் நான் கோவப்படக்கூடாது. விஜயா இன்னும் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியல. விஜயா அமைதியாக இருந்தா என் வீட்டில் இருக்கலாம். இல்லையா இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க சம்மந்தி அப்படின்னு பேசி அனுப்பிட மாட்டேன்னா என்ன அப்படின்னு சுதா வந்து யோசிக்கிறாங்க. என்ன சம்மந்தி ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு இங்கே விஜயா கேட்கும்போது, இல்லை நீங்கள் வேற இங்கே வந்திருக்கீங்க. உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்ல, அதான் யோசிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அதான் ரவி சொல்கிறாருல்ல, முத்துவும் மீனாவும் இந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்கன்னு. நீங்கள் எல்லாரும் இங்கே முத்து மீனாவை தானே ரொம்பவே நம்புவீங்க. அதனால சீக்கிரமாகவே வீடு உங்களுக்கு கிடச்சிரும், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க சுதா. இங்கே ஸ்ருதி, உன்னுடைய மாமியாரை கூப்பிட்டு போ, அவங்கள நம்ம ரூமில் தங்க வை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. சரியாகவே யாருமே சாப்பிடலை. அதுலேயும் விஜயத்தை அழுதுகிட்டே இருந்தாங்க. நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க, நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அங்கே வாசுதேவன் வந்து எல்லாரும் அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறமா, என்ன சுதா, என்ன நடக்குது? எதுக்கு நம்ம இவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும்? எதுக்கு உன்னுடைய பொண்ணு ஸ்ருதி தேவையில்லாமல் விஜயாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க? ஏற்கனவே ரோகிணியால் பிரச்சனை வந்தது போதாதா? ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு நீ என்னை கேட்காம பணத்தை வேற கொடுத்த. ரோகிணி நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்போ விஜயா வேற தேடி வந்திருக்காங்க. விஜயா பேசாமல் அந்த மீனா முத்து வீட்டுக்கே போக வேண்டியதானே? மீனாவோட அம்மா வீட்டிலே தங்க வேண்டியதானே? அவங்களுக்கு வசதியான வாழ்க்கை தான் முக்கியம். அதான் இங்கே வந்துட்டாங்க. நம்ம அவங்க நினச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னா அப்புறம் இங்கேருந்து விஜயா போகவே மாட்டாங்க. அதனால் கவனமாக இரு. இவங்க கேட்குறப்பெல்லாம் நம்ம பணத்தை கொடுத்துட்டு இருந்தா நம்ம தான் வந்து ஏமாந்து போய் நிற்கணும். அதனால் அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம். எங்கே போகன்னு தெரியாமல் இப்போ விஜயா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஆறுதலாக பேசலாம், ஆனால் பணம் கொடுத்து உதவி செய்யவே முடியாது. அதுலேயும் விஜயா தான் நம்ம சம்மந்தின்னு நம்ம வந்து விஜயாவுக்கு உதவி செஞ்சால் அப்புறம் விஜயாவை கையில் பிடிக்க முடியாது. அதனால் யோசித்து தான் நம்ம வந்து விஜயா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாசுதேவன். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இன்றைக்கி தானே விஜயா வந்திருக்காங்க. விஜயா அமைதியாக இருந்தால் நம்ம வீட்டில் தங்கலாம். இல்லைனா உடனே விஜயா என் வீட்டில் நீங்கள் இருக்கவே வேண்டான்னு சொல்லிடுவேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இந்த வீட்டில் நம்ம பொண்ணு ஸ்ருதியும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ரவியும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சுதா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரூமுக்கு வந்த விஜயா வந்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ வசதியாக எல்லாரும் ஒத்துமையாக எங்கள் வீட்டில் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் என் வீட்டை பார்த்து எவ்வளோ அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வந்தார். என் வீட்டுக்காரரும் இங்கேயே வந்திருக்கலாம். இவங்க பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்க. இவங்களுக்குன்னு எவ்வளோ பெரிய வீடெல்லாம் இருக்குது. ஆனால் மீனா வீட்டிலே நான் தங்கிக்கிறேன்னு என் பேச்சை கேட்காம என்னை தனியாக விட்டுட்டு மீனா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார்ல அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. எப்பயுமே என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என் பேச்சை கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அங்கே வந்த ரவி, என்னம்மா ஏம்மா அழுகிறீங்க? நீங்கள் மட்டும் மனோஜுக்கு உதவி செய்யாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தாம்மா. எப்பயும் நீங்கள் என்னை பற்றியும் முத்துவை பற்றியும் யோசிக்கவே இல்லை. இப்போ நம்ம நிலமையை பாருங்கள். நான் வந்து ஸ்ருதி வீட்டில் தங்கணும்னு யோசிக்கவே மாட்டேன். ஆனால் நம்ம இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஸ்ருதி வீட்டில் வந்து தங்கியிருக்கோம். அதனால் இங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா. கொஞ்ச நாள் தான், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். இனியாவது கவனமாக இருங்க. மனோஜுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யவே கூடாது. இப்படி ஒரு நிலமை வரும்னு நான் யோசிக்கவே இல்லைம்மா. ஆனாலும் முத்துவும் மீனாண்ணியும் முடிஞ்ச அளவு நமக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் மீனாணி புதுசாக முத்து வாங்கி கொடுத்த நகையை கூட வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. இதெல்லாம் என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் மனோஜ் எதையும் கண்டுக்காம நான் என்னுடைய கடையிலேயே தங்கிக்கிறேன்னு வசதியான வாழ்க்கை தான் முக்கியம்,
அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறான். ஆனால் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா தான் நம்ம வீடு நமக்கு கிடைக்கும்னு மனோஜ் யோசிக்கவும் இல்லை. மனோஜுக்கு அந்த அக்கறையும் இல்லை. ஆனால் நீங்கள் எப்பயுமே மனோஜ் பக்கம் தான் இருக்கீங்க. அதான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனாலும் சம்மந்தி தான் நமக்கு இங்கே தங்க இடம் கொடுத்துருக்காங்கல்ல. ஆனால் மீனா வீட்டில் எப்படி தங்க முடியும்? என் வீட்டு பத்திரம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும், நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் ஸ்ருதி வீட்டில் தான் தங்குவேன். நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் இருந்தால் தான் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஸ்ருதி வீட்டில் எனக்கு எல்லா வசதியும் இருக்குது. நான் கேட்டப்பெல்லாம் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. எனக்கு நான் இங்கே தான் தங்குவேன். நான் இங்கே இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இங்கேயே இருக்கலாம். இருந்தாலும் மீனா அண்ணி செஞ்ச உதவியை நீங்கள் மறக்கவே கூடாது அப்படின்னு பேசிட்டு ரவி அங்கேருந்து கிளம்பும்போது, அங்கேருந்து வந்த ஸ்ருதி வந்து, விஜயாத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம், கவலைப்படாமல் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி, உனக்குன்னு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, பெரிய பிஸ்னஸ் செய்கிற, உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என் நிலமையை பார்த்தியா, எனக்குன்னு இருந்தது அந்த வீடு மட்டும்தான். மனோஜை நம்பி இப்படி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ருதி. இங்கே சுதா வந்து விஜயா கிட்ட கேட்குறாங்க, என்ன சம்மந்தி, என்ன சாப்பிட்றீங்க, நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் எனக்கு சமைச்சு கொடுப்பீங்க, என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும், அதான் உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். என்ன மனோஜையும் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜை பற்றி யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, மனோஜால் தானே சம்மந்தி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இனி மனோஜை பற்றி யோசித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? கொஞ்ச நாள் மனோஜ் தனியாகவே இருக்கட்டும். அப்போ தான் அவர் செஞ்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுப்பாருன்னு சொல்கிறாங்க சுதா. இல்லை சம்மந்தி, மனோஜ் இப்போ எங்கே சாப்பிடுவான், எங்கே தங்குவான்? முத்து தான் மனோஜை பற்றி யோசிக்காமல் மனோஜ் கடையிலேயே தங்கட்டும்னு பேசிட்டு போயிட்டான். மனோஜ் இங்கே கூப்பிட்டு வந்திருந்தா மனோஜுக்கும் இப்படி வசதியான ஒரு நல்ல இடம் கிடச்சிருக்கும்ல, மனோஜும் உங்கள் வீட்டிலையே தங்குறதுக்கு நீங்கள் சரின்னு சொல்வீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சுதா அங்கே பதில் பேச முடியாமல், சம்மந்தி முதல்ல நீங்கள் வந்து சாப்பிடுங்க, நீங்களே இப்போ தான் வந்திருக்கீங்க, பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற மனோஜை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க, மனோஜை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்க, மனோஜுக்கு நிறைய திறமை இருக்குது, நல்லா சம்பாதிப்பாருன்னு நீங்கள் சொல்லும்போது நானும் நம்பினேன். ஆனால் மனோஜ் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது முத்துவும் மீனாவும் கிடையாது, மனோஜ் தான். நீங்கள் வேற மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணதால தான் இப்போ வீட்டில் இருக்க முடியாமல் உங்கள் வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து தங்கியிருக்கீங்க. உங்களையே நாங்கள் பார்த்துக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். இதில் மனோஜை வேற வர வைக்கணும்னு சொல்கிறீங்களே, முதல்ல நீங்கள் வந்து சாப்பிடுங்க, மனோஜ் அவர் வேலையை பார்க்கட்டும், அப்புறமா மனோஜை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன சொல்கிறாங்க சம்மந்தி, எனக்கு ஒன்றுமே புரியலையே. மனோஜை எப்படியாவது பேசி இங்கே வர வைக்கணும். மனோஜுக்காக இவங்க நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, நம்மளையே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, சரியாக சாப்பிடலாம் வர சொல்கிறாங்க, சமைச்சு கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய ரூமெல்லாம் கொடுத்துருக்காங்க, தங்குறதுக்கு எனக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். மனோஜும் இங்கே வந்தால் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இவங்க கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக பணம் கொடுப்பாங்க. மனோஜ் கிட்ட பேசி ஸ்ருதியோட வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. சுதா வந்து சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இங்கே பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு இங்கே விஜயா வந்து சாப்பிட்றாங்க. ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே என்ன சம்மந்தி, மீனா எவ்வளோ நல்லா சமைப்பா, ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஓனராக இருக்கீங்க, நல்லா ருசியாக சமைச்சு கொடுக்க வேண்டியதானே. நான் என்ன தினமும் உங்கள் வீட்டுக்கு வரேனா? இல்லையே, நான் உங்கள் சம்மந்தி தானே, இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்ன சம்மந்தி, இந்த சாப்பாடெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, என்ன சம்மந்தி நீங்கள், நான் தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன், ருசியாக இருக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டு போனாலும் நீங்கள் மட்டும் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கள் சம்மந்தி, உங்களுக்காக தான் இவ்வளோத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சேன், நீங்கள் என்ன ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ என்ன மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனாவை பெருமையாக பேசலை, மீனா ரொம்ப நல்லா ருசியாக சமைச்சு கொடுப்பா, அதான் மீனாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் இப்போவே இப்படி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கீங்க, தினமும் நான் தான் சமைக்கணும், உங்களுக்கு இங்கே சாப்பாடெல்லாம் பிடிக்கலனா வேணும்னா மீனா வீட்டுக்கு கிளம்பிடுங்க, மீனா வீட்டில் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, மீனாவே சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, மீனா வீட்டில் நாங்கள் தங்குறதுக்கு ரூமும் கிடையாது, அங்கே இருக்கிறவங்கள எப்படி தங்க போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு பெரிய ரூமெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இங்கே எனக்கு நல்ல வசதியாக இருக்குது, என் பையன் மனோஜை வேற வர வைக்கணும், பரவாயில்ல, நீங்கள் எனக்கு சாப்பாடெல்லாம் செய்யலைனாலும் பரவாயில்ல, பெரிய ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கித்தாங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சுதாவுக்கு ரொம்ப கோவம் வருது.
என் வீட்டுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு வந்த விஜயா இப்ப சாப்பாடு சரியில்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் என் வீட்டுக்காரர் வாசுதேவன் சொன்னாரு, இங்க விஜயா இந்த வீட்ல தங்குறது சரியில்ல. அவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும். தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்கன்னு. நம்ம எவ்வளோ பெரிய உதவி செய்றோம். தங்குறதுக்கு இடம் குடுத்துருக்கோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு சமைச்சு குடுக்குறோம். ஆனா, மீனாகிட்டயும் இப்படி தானே ஏதாவது பேசி பிரச்சனை செய்வாங்க. அதே மாதிரி என்கிட்டயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பாடு சரியில்ல. எனக்கு பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடெல்லாம் வாங்கி குடுங்கன்னு சொல்றாங்கன்னா, இதெல்லாம் சரியில்லையே! இதுல மனோஜ் வேற வந்து தேவையில்லாம பேசினா, இவங்க 2 பேரும் எப்படி என் வீட்ல தங்க முடியும்? நான் என் வேலைய பார்ப்பனா? இவங்க சொல்ற வேலைய ஒவ்வொன்னையும் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? போனா போதுன்னு தங்குறதுக்கு இடம் குடுத்தா, இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு சுதா ரொம்பவே கோவமா இருக்காங்க. கடையில எப்பயும் போல தன்னுடைய வேலைய கவனிக்கிறாரு மனோஜ். ஆனா மனோஜ் சரியா சாப்பிடாம, இங்க வீட்டுக்கும் போக முடியல, கடையிலயும் சரியா ரெஸ்ட் எடுக்க முடியல. என் அம்மா மட்டும் என்ன பத்தி யோசிக்காம, அவங்க ஸ்ருதியோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு பக்கம் முத்துவும், மீனாவும் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன செய்றது அப்படின்னு யோசிக்கும்போது, இங்க மனோஜ் வந்து விஜயாக்கு ஃபோன் பண்றாங்க. "அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? என்ன பார்க்க யாருமே வரல" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு மனோஜ் உன்ன பார்க்க வரணும்?" அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. "இன்னும் என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களாம்மா? அம்மா கடையில என்னால தங்கவே முடியலம்மா. ஒரு பக்கம் ரோகிணி வேற என்ன பார்க்க வந்தாங்க. எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு ரோகிணி வேற கூப்பிடுறாங்கம்மா. ஆனா உங்க பேச்ச தானம்மா கேட்கணும். அதான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன்னு" சொல்றாரு மனோஜ். "என்ன மனோஜ், ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? இல்ல ரோகிணி பேச்ச கேட்டு ரோகிணி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா, அப்படிலாம் யோசனை பண்ணியிருந்தா நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றேன்? அம்மா, நீங்க மட்டும் ஸ்ருதியோட வீட்ல தங்கியிருக்கீங்கல்ல, அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா, நானும் அங்க வந்து தங்க முடியும்லம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், நானும் சம்மந்தி கிட்ட பேசியிருக்கேன். நீ கண்டிப்பா வரணும்னு நானும் நினைக்கிறேன். சம்மந்திகிட்ட மறுபடியும் பேசி பார்க்குறேன். நீ நாளைக்கு கிளம்பி வந்துரு மனோஜ். இங்க எனக்கு பெரிய ரூம் எல்லாம் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, வீட்டு பத்திரத்த எப்படியா திருப்பி வாங்குறதுக்கு நான் மட்டும் இல்ல, நீயும் சம்மந்திகிட்ட பேசுவோம். அவங்க பணத்த ஏற்பாடு பண்ணா, நமக்கு நம்ம வீடும் கிடைக்கும்ல. நம்ம வீட்டுக்கும் திருப்பி போயிரலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கு. நான் நாளைக்கே கிளம்பி வரேன்" அப்படின்னு சந்தோஷமா ஃபோன வைக்கிறாரு மனோஜ். அந்த சமயம் அங்க வந்த ரவி வந்து, "என்னம்மா, யார்கிட்ட இவ்ளோ நேரம் ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, ரவி, இங்க மனோஜ் கிட்ட தான் ஃபோன்ல பேசுறேன்னு" சொல்லும்போது, "என்னம்மா, மனோஜ் அப்படி என்னதான் பேசினா?" அப்படின்னு கேட்கும்போது, "மனோஜ் வந்து உன்னுடைய அண்ணன் தானே. மனோஜ் சரியா சாப்பிடாம, ரெஸ்ட் எடுக்க முடியாம, கடையில வேலை பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது, மனோஜுக்கு நாம தானே உதவி செய்யணும். மீனா, முத்து வீட்டுக்கு போக சொன்னா, கண்டிப்பா மனோஜ் அங்க போகவே மாட்டான். அதனால மனோஜ் வந்து உன்னுடைய மாமியார் வீட்லயே வந்து தங்கட்டுமே. என்ன இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி மனோஜையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா, கொஞ்ச நாள் தானே, அப்புறம் நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிரலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க தான் அப்படி யோசிக்கிறீங்க. வீட்டு பத்திரம் கிடைச்சா தானே வீட்டுக்கு போக முடியும். ஆனா, நமக்கு இந்த நிலைமை வரணும்னு தானே யோசிச்சு, சிந்தாமணி இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. சிந்தாமணி பேச்ச கேட்டு ஃபினான்சியரும் நம்மள தலகுனிய வச்சுட்டாரு. இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க? மனோஜால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. மனோஜ் இங்க வரவே வேண்டாம். அப்புறம் என் மாமியாரும், இங்க வாசுதேவனும் தேவையில்லாம பேசுவாங்க. அப்புறம் ஸ்ருதியும் ரொம்ப கோவப்படுவா. அதனால வேண்டாம்மா, மனோஜ் அங்கேயே இருக்கட்டும். நீங்க மனோஜ வர வைக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு ரவி. உடனே இங்க விஜயா ரொம்ப கோவமா, "என்ன ரவி இப்படி பேசுற? மனோஜ் வந்து உன்னுடைய அண்ணன் தானே. மனோஜ் ரொம்ப கஷ்டப்படுறதா என்கிட்ட பேசும்போது என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? மனோஜுக்காக நாம தானே சப்போர்ட் பண்ணணும். சுதா கிட்ட நானே பேசுறேன். ஸ்ருதி கிட்டயும் பேசி புரிய வச்சா, என் மருமக ஸ்ருதி எனக்காக சரின்னு சொல்லுவா. ஸ்ருதி எனக்காக என்ன வேணாலும் செய்வா" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். இங்க தேவையில்லாம நீங்க மனோஜ ஸ்ருதி வீட்டுக்கு வர வைக்கவும் வேண்டாம். இப்ப நீங்க மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நீங்க செஞ்ச வேலையால தான், இப்ப நம்ம எல்லாரும் என் மாமியார் வீட்ல வந்து தங்கியிருக்கோம்மா. நாம இங்க தங்குறோம்னு சொன்னப்ப அவங்க அமைதியா இருந்தாங்க. சரின்னு சொன்னாங்க. நமக்கு உதவி செய்றாங்க. ஆனா இப்ப மனோஜ வர வச்சா, மனோஜ பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி மனோஜ பத்தி இங்க ஸ்ருதியோட அம்மா சுதாவுக்கும், வாசுதேவனுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இங்க மனோஜ் வந்தா தேவையில்லாம பிரச்சனை செய்வான். மனோஜ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க. இதெல்லாம் சரியில்ல. அப்புறம் உங்க விருப்பம். நீங்க மனோஜ வர வச்சீங்கன்னா, அப்புறம் நீங்களும் இந்த வீட்ல இருக்கவே முடியாதும்மா. அதனால யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க" அப்படின்னு ரவி பேசிட்டு அங்கருந்து கிளம்புறாரு. உடனே இங்க விஜயா யோசிக்கிறாங்க. என்ன, ரவியும் இப்படி பேசிட்டு இருக்கானே, ஒண்ணுமே புரியல. எப்படி மனோஜ இங்க வர வைக்கிறது? அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மனோஜ் வந்து ஸ்ருதியோட வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதியும் ரவியும் மனோஜ பார்த்த உடனே மனோஜ் கிட்ட பேசாம அமைதியா இருக்கும்போது, அங்க சுதா வந்து, "என்ன ஸ்ருதி, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்காங்க.
விஜயா தான் இங்க தங்கியிருப்பாங்கன்னு நெனச்சேன். இப்ப மனோஜ் எதுக்கு வராரு? மனோஜால தானே நெறைய பிரச்சனை வருது. எதுக்கு மனோஜ் வந்திருக்காரு?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா எனக்கு தெரியலம்மா. விஜயா அத்தைகிட்ட நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "விஜயா அத்தை, மனோஜ் வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ்? வந்துட்டியா மனோஜ்?" அப்படின்னு மனோஜால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, வேணும்னே மனோஜ வர வச்சது மட்டும் இல்லாம, மனோஜ பார்த்த உடனே, "மனோஜ் நீ சரியா சாப்பிட்டுருக்க மாட்ட. சரியா ரெஸ்ட் எடுத்திருக்க மாட்ட. இனி நீ கவலைப்படவே வேண்டாம் மனோஜ். இங்க நம்மள இவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அங்க சுதா வந்து, "ஆமா மனோஜ். ஆமா. நீங்க வந்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "பரவாயில்லையே! விதவிதமா சமைச்சு வச்சிருக்கீங்க. அம்மா முன்னாடியே சொல்லியிருந்தா, நான் நேத்தே இங்க வந்திருப்பேன்ம்மா. சரியா சாப்பிடவே இல்ல தெரியுமா?" அப்படின்னு சந்தோஷமா மனோஜ் வந்து சாப்பிடுறாரு. வாசுதேவன் சொல்றாரு, "நமக்கு நெறைய வேலை இருக்கு. புது பிசினஸ் வேற ஆரம்பிக்கிறோம். நம்ம வேலைய பார்க்கறத விட்டுட்டு, சம்மந்தி வீட்லேருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்கு வராங்க. இவங்களுக்கு சமைச்சு குடுக்கறது தான் சுதா உன்னுடைய வேலையாவே இருக்கு. என்ன சுதா இதெல்லாம்?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே இங்க வந்து சுதா பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "கொஞ்ச நாள் தான். பொறுமையா இருங்க" அப்படின்னு வாசுதேவன் கிட்ட சொல்லும்போது, இங்க வந்து ரவி யோசிக்கிறாரு. "அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். அம்மா என்ன புரிஞ்சுக்காம, இங்க மனோஜ வேற வர வச்சுட்டாங்க. மனோஜால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல" அப்படின்னு ரவி வந்து யோசிக்கிறாரு. மீனா இங்க விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. விஜயா ரொம்பவே சந்தோஷமா, "என்ன மீனா, என் வீட்டுக்காரர் அண்ணாமலை எப்படி இருக்காரு?" "நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். சம்மந்தி வீட்ல வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எனக்காக அவங்களே சமைச்சு குடுக்குறாங்க. அப்புறம் என்ன? நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே ஃபோன் பண்ணியிருக்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா, உங்க வீட்ல தங்கவே இடம் இல்ல. என் வீட்டுக்காரர நல்லா பார்த்துக்கிறியா இல்லையா? எதுக்கு தான் அவர உங்க வீட்டுக்கு கூப்ட்டு போனீங்கன்னு தெரியல. பேசாம என் வீட்டுக்காரர் அண்ணாமலைய இங்க ஸ்ருதி வீட்டுக்கே அனுப்பி வைங்க. அவர் அங்கருந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை, நீங்க என்கிட்ட தேவையில்லாம பேசாதீங்க. அண்ணாமலை மாமா கிட்ட ஃபோன குடுக்குறேன். நீங்களே பேசுங்கன்னு" சொல்லும்போது, உடனே அண்ணாமலை ஃபோன வாங்கி பேசுறாரு. "என்ன விஜயா? உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் ரொம்ப நிம்மதியா தான் இருக்கேன். எனக்கு வசதியான வாழ்க்கைலாம் தேவையில்ல. எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும். நீ தான் வசதியான வாழ்க்கை வேணும்னு அங்க கிளம்பி போயிருக்க. எ நீ பேசாம அமைதியா இருந்தா மட்டும் தான் அந்த வீட்ல இருக்க முடியும். ஆனா இங்க என்னை எல்லாரும் அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் ரொம்ப நிம்மதியா தான் இருக்கேன். ஆனா நீ தேவையில்லாம பேசி அங்க பிரச்சனை செய்யாத. மீனாகிட்டயே இப்படி பேசுறியே! இதே மாதிரி ஸ்ருதி வீட்ல பேசினா அவங்க நம்மள பத்தி என்ன யோசிப்பாங்க? அதனால தேவையில்லாம பேசாத. அமைதியா இரு. நீ ஃபோன வை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என்கிட்ட சரியா பேசவே மாட்டிக்கிறாரு. இந்த மீனா தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். மீனா பேச்ச கேட்டுக்கிட்டு தான் எல்லாரும் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு விஜயா யோசிக்கும்போது, மனோஜ் வந்து, "என்னம்மா நீங்க எதுக்கும்மா அப்பா கிட்ட பேசுறீங்க? நம்மள பத்தி அவர் யோசிக்கவே மாட்டாருல்ல. அது மட்டும் இல்ல, அம்மா எனக்கு ஜூஸ் வேணும். இங்க ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "சம்மந்தி இங்க மனோஜுக்கு ஜூஸ் வேணுமா? நீங்களே இதெல்லாம் செஞ்சு குடுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீங்க? நான் வந்து எனக்கு நெறைய வேலை இருக்குன்னு கிளம்பிட்டு இருக்கேன். மனோஜுக்காக நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, உங்க வீட்டுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். நீங்க தானே ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும் சம்மந்தி. ஸ்ருதி எங்க வீட்டு மருமக. அதே மாதிரி நான் ரவியோட அம்மா. என் பேச்ச தானே நீங்க கேட்கணும். சீக்கிரமா என் பையன் மனோஜுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு மீனா கிட்ட ரொம்ப கோவமா பேசுற மாதிரியே, ஸ்ருதியோட அம்மா கிட்டயும் விஜயா பேசும்போது, இங்க சுதாவுக்கு ரொம்ப கோவம் வருது. போனா போதுன்னு தங்க இடம் குடுத்தா, இங்க விஜயா அமைதியா இருக்காம, நான் செஞ்சு குடுக்குற சாப்பாடெல்லாம் சரியில்லன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குன்னு அவங்க கேட்ட மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டுருந்தேன். இப்ப அவங்க வந்து மனோஜ வேற வர வச்சுட்டாங்க. இதுல மனோஜ் வந்து எந்த வேலையும் செய்யாம, கடைக்கு போகாம வீட்லயே இருக்காரு. அவர் சொல்ற ஒவ்வொரு வேலையும் நான் செஞ்சுட்டுருக்கேன். இப்ப ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுக்கணும்னு சொல்றாங்க. நான் என் வேலைய விட்டுட்டு இவங்களுக்காக இப்படி வேலை செஞ்சுட்டே இருந்தா, அப்புறம் என்ன செய்ய முடியும்? இவங்க என் சம்மந்தி தான். ஆனா இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே! போனா போதுன்னு உதவி செஞ்சா, இவங்கள கையில பிடிக்க முடியலையே! அது மட்டும் இல்லாம, இவங்க என் சம்மந்தின்னு நான் யோசிச்சேன். அதனால தான் தங்க இடம் குடுத்தேன். ஆனா இப்ப இவங்க நம்ம வீட்ல இருந்தா, நான் என் வேலைய பார்க்க முடியாது. அப்புறம் எனக்கும் என் வீட்டுக்காரர் வாசுதேவனுக்கும் இடையில பிரச்சனை வர நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பேசாம இவங்கள இங்கேருந்து அனுப்புறது தான் நல்லது அப்படின்னு இங்க ஸ்ருதியோட அம்மா சுதா வந்து யோசிக்கிறாங்க. இங்க மனோஜுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க சுதா. அந்த சமயம் மனோஜும், விஜயாவும் சுதா கிட்ட சொல்றாங்க, "நீங்க எங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. நீங்க எங்க சம்மந்தியாச்சே. பேசாம எங்க வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குறதுக்கு எங்களுக்கு தேவையான பணத்த குடுத்தீங்கன்னா, வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்கிருவோம். எங்க வீட்டுக்கும் நாங்க கிளம்பிருவோம். அது மட்டும் இல்லாம நீங்க எங்க சம்மந்தி எங்களுக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு" சொல்லும்போது, "போதும் விஜயா. இதுக்கு மேல பேசுனீங்க நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்.
போனா போதுன்னு தங்குறதுக்கு இடம் கொடுத்தா நீங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க. உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். ஏன் மனோஜுக்காகவும் வந்து ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும், மனோஜ் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்க. சரி நீங்கள் சம்மந்தியாச்சேன்னு பொறுமையாக நானும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் மீனா மாதிரி என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? எதுக்கு? நீங்கள் எங்கள் சம்மந்தி தான். ஆனால் நாங்களே வந்து இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எங்கள் வேலையை செய்கிறோம். எங்களுக்கே இப்போ நிறைய பணம் தேவைப்படுது. ஆனால் இப்போ உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் உதவி செய்யணும்னு நினச்சா இனியும் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. முதல்ல மனோஜை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்க. உங்கள் பையன் மனோஜ் இங்கே வந்ததுக்கப்புறமா தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் தான் உங்களுக்காக ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கேன். போதும் விஜயா, இதுக்கு மேலே நீங்கள் பேசவும் வேண்டாம், உங்களுக்கு நான் என்னைக்கும் உதவி செய்யவும் வேண்டாம். நீங்கள் எங்கள் சம்மந்தி தான். என்னால் முடிஞ்ச அளவு உதவி செஞ்சுட்டேன். ஆனால் நீங்கள் பேசுறதெல்லாம் சரியே இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சம்மந்தி கோவப்படுறீங்க? நீங்கள் பணம் கொடுத்து உதவி செய்யவே வேண்டாம். நாங்கள் இப்போ எங்கே போக முடியும்? உங்களை நம்பி தானே வந்திருக்கோம். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. போதும் விஜயா, உங்களை மன்னிக்கவும் முடியாது, நீங்கள் பேசின எதையும் என்னால் மறக்கவும் முடியாது. உங்களுக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உதவி செய்யணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. உங்களுக்காக தங்குறதுக்கு இடம் கொடுத்ததுக்காக நீங்கள் இப்படிலாம் வேற பேசுவீங்களா? இங்கே உங்களுக்காக ஒவ்வொரு வேலையும் செய்யணும்னு நீங்கள் சொல்லும்போதே நான் நினச்சிட்டேன். சீக்கிரமாகவே உங்கள் 2 பேரையும் இங்கேருந்து அனுப்பணும்னு யோசனை பண்ணேன். இப்போ நீங்கள் பேசுனதை கேட்டுட்டு நான் வந்து யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன். இனி உங்களுக்கு இங்கே இடமே இல்லை. முதல்ல நீங்களும் மனோஜும் இங்கேருந்து கிளம்புங்க. உங்கள் மருமக மீனா வீட்டுக்கே போங்க. மீனா உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. முதல்ல கிளம்புங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க சுதா. சுதா இப்படி பேசுனதை கேட்டு தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா. இப்போ மறுபடியும் நான் மீனா வீட்டுக்கு தான் போகணுமா அப்படின்னு யோசிக்கும்போது ரவி ரொம்ப கோவமாக விஜயா கிட்ட பேசுகிறாரு. என்னம்மா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இவங்க நமக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ பொறுமையாக இருக்கணும். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சீங்க. அதனால தானே இங்கே ஸ்ருதியோட அம்மா யோசித்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. மனோஜுக்கு எதுக்குமா சப்போர்ட் பண்ணுறீங்க? எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குவோன்னு உங்களுக்கு தெரியும்ல. மீனாவும் முத்துவும் இந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்கன்னு சொன்னாலும் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ரவியும் சொன்னதை கேட்டு இங்கே பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்கிறாங்க விஜயா. எப்படி மீனா வீட்டுக்கு போக முடியும்? மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு வேற பேசினேனே. இப்போ மறுபடியும் மீனா வீட்டுக்கு போனால் இங்கே மீனாவும் முத்துவும் என்ன சொல்வாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வராங்க விஜயா. இப்போ ஸ்ருதி கூட நமக்காக பேசலையே, ரவியும் நமக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு இங்கே ஸ்ருதி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா.